1 இல்ல, 2 இல்ல, கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு மேல நம்ம தமிழக அரசு முறைகேடு விஷயத்துல தற்போது ஏவா வேலு அவர் வசமாக சிக்கியிருக்காரு. அதாவது ஏவா வேலு அவர் மட்டும் கிடையாது. அவருடைய மகன் குமரன் 2 பேருமே வசமாக இப்ப சுமார் 200 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் செய்ததுல லஞ்ச ஒழிப்புத்துறை பார்த்தீங்கன்னா, அவங்க வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஸோ வழக்கு பதிவு செஞ்சதையொட்டி வெளியே வந்திருக்க தகவல் அதை கேட்டால் திமுகவினர்கள் அவங்களே கடுமையான அதிர்ச்சி, செம்ம கோபத்தில் இருக்காங்க ஏவா வேலு அவர் மேலே. அதாவது ஸ்டாலின் அவருடைய முதுகலையே குத்துற மாதிரியான விஷயத்தில் ஏவா வேலு ஈடுபட்டிருக்காரு. அது மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த திமுகவினர்கள் அவங்களையே செம்மையாக மோசமாக ஏமாத்திருக்காரு இந்த ஏவா வேலு. இதனால ஸ்டாலின், உதயநிதி 2 பேர் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த திமுக உடன்பிறப்புகள் 200 ஊபிக்கள் எல்லாருமே இப்போ ஏவா வேலு அவர் மேலே பதிவு செய்யப்பட்டிருக்க வழக்கை பார்த்து, அந்த வழக்கின் தன்மையை பார்த்து கடுமையாக கோபம் அடைய வச்சிருக்கு. ஸோ அப்படி என்ன நடந்துச்சு, என்ன லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அவங்க வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஏவா வேலு ரோடே போடாமல் ரோடு போட்டதாக பணத்தை சுருட்டினவர் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அவர் செஞ்சிருக்க இந்த ஊழல் என்ன அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். அதாவது ஏவா வேலு கடந்த டிசம்பர் 14ஆம் தேதி அவருடைய சொந்த மாவட்டமான, அவருடைய கோட்டையான திருவண்ணாமலையில் இளைஞர்கள் மாநாடு பெருசாக ஒன்று நடத்துகிறாங்க திமுக. ஸோ அது யார் தலைமையில் நடக்குது அப்படின்னா ஏவா வேலு அவர் தலைமையில் தான் நடக்குது. கிட்டத்தட்ட 124 ஏக்கர்கள் பரப்பளவு கொண்ட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு திறந்தவெளி, ஒரு காலி இடத்துல பிரம்மாண்டமான இந்த கூட்டம் நடக்குது. ஸோ தன்னுடைய சொந்த மாவட்டம் அப்படிங்கிறதால ஏவா வேலு அவர் தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி நின்று அந்த இடத்துல இந்த பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்காரு. இப்போது இந்த மாநாட்டில் நடந்த விஷயங்கள், இந்த மாநாடு நடந்த இடம், இது எல்லாத்த பற்றியும் தான் இப்போ அறப்போர் இயக்கம் பார்த்தீங்கன்னா தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம், அதாவது இந்த மாநாடு நடத்தப்பட்ட அந்த இடம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல மேடு பள்ளம், ஒரு சமவெளியாக இல்லாமல் அங்கங்கே குன்றும் குழியாக ஒரு மோசமான நிலைமையில் தான் இந்த இடம் இருந்திருக்கு. அதுக்காக அப்போது அமைச்சராக இருந்த இந்த ஏவா வேலு அவர்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு அரசுக்கு சொந்தமான ஒரு முக்கியமான இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 45 லட்சம் சதுரடி அளவுக்கு மண்ணை அள்ளிட்டு வந்து, அதாவது 1 அடி தான் எடுக்கணும் அப்படிங்கிறது அரசு அவங்களுடைய உத்தரவாக இருக்குது. 3ல் இருந்து 7 அடி வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற அரசு சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மணலை கிட்டத்தட்ட 45 லட்சம் சதுர அடி மணலை அள்ளிட்டு வந்து இவருடைய அந்த 124 அந்த ஏக்கர் பரப்பளவு அந்த இடத்த, அந்த திமுக கூட்டம் நடக்கிறதுக்காக அந்த இடத்த சமப்படுத்துகிறேன் அப்படின்னு ஏவா வேலு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்காக அரசு அவங்க சொல்லியிருக்க 1 அடி தான் மணல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 3, 4ல் இருந்து 7 அடி வரைக்கும் 45 லட்சம் சதுரடி அந்த அளவுக்கு மணலை அள்ளிட்டு வந்து தன்னுடைய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொப்பி அந்த இடத்த சமப்படுத்தியிருக்காரு ஏவா வேலு. அதுக்கப்புறமாக தான் திமுக சம்மந்தப்பட்ட அந்த மாநாடு டிசம்பர் 14ஆம் தேதி தான் நடந்திருக்கு. இப்படி இருக்க இப்போ அறப்போர் இயக்கம் பார்த்தீங்கன்னா அளவை விட கிட்டத்தட்ட 4ல் இருந்து 7 அடி மணலை இந்த இடத்துல இருந்து ஏவா வேலு அவர் அள்ளியிருக்காரு. ஸோ அள்ளின அந்த மணலுடைய தற்போதைய விலை மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ல் இருந்து 10 கோடி ரூபாய் வரைக்கும் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு அரசு சம்மந்தப்பட்ட அந்த மணல்களை தன்னுடைய இடத்துக்காக ஏவா வேலு அவர் எடுத்திருக்காரு அப்படிங்கிற இந்த பூதாகரமான விஷயமும் பார்த்தீங்கன்னா அந்த மணல் எடுத்த அந்த வழக்கோட சேர்த்து இந்த விஷயமும் வெளியே வருது. அதாவது சம்மந்தப்பட்ட அந்த 124 ஏக்கர் பரப்புள்ள அந்த இடம் பார்த்தீங்கன்னா அதிலையும் ஏவா வேலு முறைகேடு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற திடுக்கிடும் தகவல்கள் வெளியாயிருக்கு. அந்த இடத்த தன்னுடைய மகன் குமரன் பேரில் ஏவா வேலு அவர் வாங்கியிருக்காரு போல இருக்கு. சில மாதங்களுக்கு முன்னாடி தான் வாங்கியிருக்காரு. ஆனால் வெறும் 46 கோடி ரூபாய் தான் கணக்கில் காட்டி அந்த இடத்த ஏவா வேலு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்தினுடைய உண்மையான மதிப்பு சுமார் 250 கோடி ரூபாய்க்கும் மேலே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல வாங்கினதுலையுமே ஏவா வேலு முறைகேடு பண்ணி தப்பான கணக்குகள் காட்டி, தப்பான ஸ்டாம்ப் பேப்பர் டியூட்டி அது எல்லாத்தையுமே காட்டி, தப்பான வேல்யூவேஷன் போட்டு தப்பான முறையில் அந்த இடத்த ஏவா வேலு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது இப்போ ஆதாரப்பூர்வமாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல மணல் கொட்டினதில் ஒரு 8 கோடி ரூபாய் முறைகேடு பண்ணியிருக்காரு. அரசு மணலை முறைகேடாக அள்ளி முறைகேடு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த யாருடைய இடம், எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு விசாரிக்க போனால் அந்த இடத்த வாங்கினதுலையுமே ஏவா வேலு அவர் முறைகேடு பண்ணியிருக்காரு. அவருடைய மகன் குமரன் 2 பேருமே முறைகேடு பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அறப்போர் இயக்கம் அவங்க கொடுத்த அந்த உத்தரவின் அடிப்படையில் இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. விசாரணைக்கு கண்டிப்பாக ஏவா வேலு அவருடைய மகன் எப்போ வேணாலும் அழைக்கப்படலாம்.
கைது கூட தேவைப்பட்டா செய்யப்படலாம். ஸோ இதில் திமுக அவங்க எங்கே இருந்து இப்போ ஏவா வேலு அவர் மேலே கடுமையாக கோவப்பட போகிறாங்க. ஏவா வேலு இப்படிப்பட்ட ஒரு துரோகம் செஞ்சிருக்காரு அப்படின்னு அவங்க எங்கேருந்து இப்போ தற்போது கோவப்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவா வேலு இந்த 8 கோடி ரூபாய்க்கு மணலை அந்த இடத்துல அள்ளி அவர் கொட்டியிருந்தார்ல இவருடைய இடத்துல. ஸோ இந்த பணத்தையுமே பார்த்தீங்கன்னா ஏவா வேலு மணல் செலவு அப்படின்னு அவர் கணக்கு காட்டி திமுக தலைமையில் கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு. ஆனால் ஏவா வேலு அரசு அதிகாரிகள் அவங்க எல்லாரையுமே கைக்குள்ளே போட்டுக்கிட்டு யாருக்குமே எந்த பணத்தையுமே கொடுக்காம தான் அந்த மணலை எடுத்து தன்னுடைய இடத்துல போட்டிருக்காரு. ஆனால் திமுக தலைமை அவங்க கிட்ட இந்த மணல் எல்லாமே கொட்டினதுக்கு ஒரு 8 கோடி ரூபாய் ஆச்சு அப்படின்னு அந்த பணத்தையுமே திமுக தலைமை அவங்க கிட்ட இருந்து ஏவா வேலு அவர் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது இப்போ இந்த பிரச்சனையோட சேர்த்து அந்த விஷயமும் வெளியே தெரிய வந்திருக்கு. இதை கேள்விப்பட்டும் திமுக தலைமை ஏவா வேலு அவரை எவ்வளவு நம்பியிருக்கோம், எவ்வளோ ஒரு முக்கியமான நபர் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் 8 கோடி ரூபாய்க்கு நம்மளை ஏமாத்திருக்காரு அப்படின்னு இப்போ ஸ்டாலின், உதயநிதி 2 பேருமே இந்த விஷயத்தை கேட்டு கடுமையாக அவங்க ஏவா வேலு அவர் மேலே கோவப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த 250 கோடி ரூபாய் கொடுத்து இந்த இடத்த வாங்கியிருக்காங்க. ஆனால் 46 கோடி தான் பார்த்தீங்கன்னா கணக்கில் காட்டியிருக்காங்க. ஸோ இந்த இடமுமே கூட என்னுடைய இடம் அப்படின்னு ஏவா வேலு அவர் சொல்லலை. இப்படிப்பட்ட ஒரு இடத்த தன்னுடைய மகன் பேரில் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத கூட பார்த்தீங்கன்னா ஏவா வேலு திமுக தலைமை அவங்களுக்கு காட்டாமல் மறைச்சிருக்காரு. ஏன்னா காட்டினா அவங்களுக்கும் ஏதாச்சும் ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி கொடுக்க வேண்டியதே இருக்கும். நம்மளுடைய மகனுக்கு வாங்குகிறோம், இதை அவங்களுக்கு தெரியாமல் வாங்கலாம் அப்படின்னு ஏவா வேலு திட்டம் போட்டிருக்காரு போல இருக்கு. இந்த இடமே ஏவா வேலு அவருடைய இடம் அப்படின்னு திமுக தலைமை அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. ஸோ அதையுமே ஏவா வேலு மறைச்சிட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த மீட்டிங்கை போட்டிருக்காங்க. அந்த இடத்துக்கான காசு மணல் கொட்டின காசு அப்படின்னு திமுக தலைமை அவங்ககிட்டயே கடைசியாக ஏவா வேலு கைவரிசையை காட்டி அவங்ககிட்டயுமே பணத்தை கறந்துருக்காரு. இந்த மீட்டிங் திமுக இளைஞர்கள் மீட்டிங் டிசம்பர் 14ஆம் தேதி நடந்ததுக்கு இந்த சம்பவத்தை செஞ்சிருக்காரு. திமுக தலைமைக்கிட்டேயே ஏமாற்றி பணத்தை வாங்கியிருக்காரு ஏவா வேலு. இப்போ இந்த வழக்கு பதிவு செய்ததை ஒட்டி எல்லா விஷயமும் ஒன்று வெளியே தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. திமுக தலைமையை ஏவா வேலு அவர் ஏமாத்திருக்காரு அப்படிங்கிறத கேட்குறப்ப இத்தனை நாட்களாக திமுகவுடைய மிகப்பெரிய மூத்த தலைவராக பழுத்த தலைவராக இருக்கிற இந்த ஏவா வேலு அவரை நிறைய விஷயத்தில் நம்பிக்கிட்டு இருந்தாங்க திமுக தலைமை. ஸ்டாலின் அவரெல்லாம் தன்னுடைய மிகப்பெரிய வலது கரம் அப்படிங்கிற மாதிரி ஏவா வேலுவை நினச்சிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ ஏவா வேலு அவரே இந்த அளவுக்கு மோசமாக நம்மளை ஏமாத்திருக்காரு. நம்மளை இப்படி ஏமாற்றி இந்த 200 கோடி ரூபாய் சொத்து வாங்கினதும் நம்மக்கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க. அதே போல் நம்மக்கிட்ட இருந்தே ஒரு சில கோடிகளை ஏமாற்றி முறைகேடாக ஏவா வேலு பறிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்குறப்ப திமுக தலைமை அவங்க எல்லாருமே அதிருப்தியில் இருக்காங்க. பத்தாக்குறைக்கு இந்த வழக்கும் பார்த்தீங்கன்னா தற்போது ஏவா வேலு அவருடைய மகன் குமரன் 2 பேர் மேலேயுமே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. மணல் சட்டவிரோதமாக அரசுக்கு 8 கோடி ரூபாய் வரைக்கும் இழப்பீடு ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. முறைகேடாக 3 அடியிலிருந்து 7 அடி வரைக்கும் மணலை அள்ளியிருக்காங்க. அதுக்கும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. பத்தாக்குறைக்கு இந்த மணலை கொட்டின அந்த இடமும் பார்த்தீங்கன்னா முறைகேடாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதனால் ஏவா வேலு வசமாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அவர் சிக்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாரு. அதனால் இந்த வாட்டியும் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படின்னு ஏவா வேலு அவருடைய மகன் 2 பேர் மேலேயுமே லுக் அவுட் சர்க்கிள் அதை ஏற்படுத்தணும் அப்படின்னு அதிகாரிகள் மும்முரமாக இருக்காங்க. இதனால் ஏவா வேலு அவர் மேலே ஏற்கனவே சில வழக்குகள் இருக்குது. அதோடு சேர்த்து இப்போ திமுக தலைமை அவங்களே அதிருப்தி அடைகிற மாதிரியான இந்த வழக்கில் வசமாக ஏவா வேலு அவருடைய மகன் 2 பேருமே சிக்கியிருக்காங்க. ஸோ இதில் நிச்சயமாக தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். முக்கியமாக திமுக தலைமை இந்த வாட்டி ஏவா வேலு அவரை கைவிட்டுடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.